கூலி படத்திற்கு தனக்கு சம்பளம் பத்தாது என்றும் கூடுதலா இத்தனை கோடி வேண்டும் என்று ரஜினிகாந்த் கேட்டதா சோசியல் மீடியாவில் செய்திகள் வெளியாகியிருக்கு. இது உண்மைதானா? வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதாவது ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷோட இயக்கத்தில் உருவாக்கியிருக்க படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரூபாய் 1000 கோடி வசூல் குவிக்குமா என்பது தான் தற்போது கோலிவுட்டில் உள்ள மிக பெரும் எதிர்பார்ப்பு. இது குறித்து பல விதமான கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் நிலவி வருது. கூலி படத்தில் ரஜினியோடு இணைந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர்கான், ஷோபின் ஷக்கர், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் ஆகியோர் முன்னணி ரோலில் நடிச்சிருக்காங்க. இவர்கள் தவிர ரக்ஷிதா ராம், ரெபா மோனிகா ஜான், ஜூனியர் எம்ஜிஆர், கண்ணா ரவி, காளி வெங்கட், மோனிஷா பௌசி ஆகியோர் பலரும் துணை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ் இருவரும் நண்பர்கள். சத்யராஜின் மகள் ஸ்ருதிஹாசன். கூலி படத்தோட டீசரை வைத்து பார்க்கும்போது சத்யராஜுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடக்குது. இதன் காரணமாக அவரை காப்பாற்றவோ அல்லது அவரது மகளுக்காகவோ ரஜினிகாந்த் வருகிறார். அதன் பிறகு நடக்கும் சம்பவங்கள் தான் படத்தின் கதையாக இருக்கலாம் என தெரியுது. முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த கதையை மையப்படுத்தி இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. 400 கோடி பட்ஜெட்டில் உருவாகியிருக்க இந்த படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்தை பார்க்க ஏராளமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த படம் 1000 கோடி வசூலிக்குமா என்பதுதான் ரசிகர்கள் மட்டுமின்றி சினிமா பிரபலங்கள் எதிர்பார்ப்புமா இருக்கு. மாநகரம் படம் மூலமாக இயக்குனராக அவதாரம் எடுத்த லோகேஷ் கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ என்று மாஸ் படங்களை இயக்கினார். தற்போது டபுள் மாஸாக இருக்கும் வகையில் கூலி படத்தை இயக்கியிருக்காரு. ரஜினியின் படம் என்பதனால இந்த படத்தின் மீது ரசிகர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்குது. ஏற்கனவே வெளிநாடுகளில் கூலி படத்தோட முன்பதிவு 5 கோடிக்கும் அதிகமாக வசூல் செஞ்சுருக்கு. கூலி படத்திற்கு சென்சார் போர்டு ஏ சான்றிதழை வாங்கியிருக்காங்க. பொதுவாக ஏ சான்றிதழ் பெற்ற படங்கள் குடும்ப ரசிகர்களை கவர்வது கடினம். மேலும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் முந்தைய படங்களான விக்ரம் மற்றும் லியோ ஆகியவையும் அதிரடியான ஆக்ஷன் படங்கள். எனவே இந்த ஏ சான்றிதழ் படத்தின் வசூலை பெரிய அளவில் பாதிக்காது என்று சொல்லப்படுது. இந்த நிலையில் தான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 150 கோடி சம்பளம் பேசப்பட்டிருக்கு. அதோடு முன்பணமாக 25 கோடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போது தனக்கு 200 கோடி சம்பளம் என்று கேட்கிறாராம். இதற்கு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தனது சம்பளத்தையும் அவர் கூட்டியிருப்பதாக சொல்லப்படுது. படத்தின் மார்க்கெட் சூடு பிடிக்கும் நிலையில் ப்ரீ புக்கிங்கிலும் கோடியாக வசூல் குவித்து வருது. ஏற்கனவே அமெரிக்காவில் 8.3 கோடி வசூல் குவிச்சிருக்கு. இதையெல்லாம் வைத்து தான் தயாரிப்பாளருக்கு எப்படியும் பல கோடி லாபம் வரும். அதனால் தனக்கு 200 கோடி சம்பளம் வேண்டும் என்று சொன்னதா அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வெளியாகிருக்கு. உண்மையில் ரஜினிகாந்த் இப்படி கேட்டிருப்பாரா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.